என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. என்ன என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? ஏமா மாலதி, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்லப்பா, அங்கேயும் வரல. நந்தினி வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு இவர் தேடிட்டு வந்தாரு. அவ எங்க இருப்பாளும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்ப்பா. என்னம்மா சொல்ற? அங்கேயும் வரல இங்கேயும் வரலையே. அப்படின்னா அவ என்னம்மா அது? மாப்பிள்ள கிட்ட கோச்சிட்டு போற அளவுக்கு அப்படி மாப்பிள்ள என்ன தப்பு பண்ணாரு? என்னம்மா கேக்குறேன்ல, சொல்லு. வேற என்ன மாமா? அதான் அந்த குழந்தை விஷயம் தான். எனக்கு தெரியும்பா, அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளோட குணம் அப்படி. சாதாரணமா சின்ன விஷயத்தையே அவ பெருசா நினைக்கிறவ. இது இது எவ்வளவு பெரிய விஷயம் அவ எப்படி எடுத்துக்குவா? இனிமே அவளை எங்க கண்டுபிடிக்கிறது, எப்படி தேடுறது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். எங்க போவா? யாராவது தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் உட்காந்துருப்பா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, என்னால தாங்க முடியலப்பா, என்னால தாங்க முடியல. ஒருத்தியோட வாழ்க்கை இனிமே எப்படி அமைய போதோன்னு நினைச்சு நான் கவலைப்படுவேனா, இல்ல இன்னொருத்தி தனக்கு அமைஞ்ச அருமையான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி எங்கேயோ போயிட்டாலும் நினைச்சு கவலைப்படுவேனா? என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, புரியல. அப்பா என்னங்க அழாதீங்க, அப்பா அழாதீங்கப்பா. அழாதீங்க. இங்க பாருங்க, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும்போது எல்லாரும் தளர்ந்து போயிட்டா யார் யாருக்கு ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம போயிடும். நீங்க கஷ்டப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் பாக்குறது சொல்லுங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒண்ணு சொல்றேன், முதல்ல நம்பிக்கையோட இருங்க. இது உங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, என் ஃபேமிலியும் கூட. சத்தியமா நான் பாத்துக்கிறேன். நான் போய் முதல்ல நந்தினி பத்தி விசாரிச்சுட்டு வரேன். பாத்துக்கங்க. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. வரேன். அப்பா, இப்படிப்பட்ட மனுஷனை விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியலையே. அம்மா அம்மா அழாத. அம்மா அழாதம்மா. உங்க தப்பா நினைக்க அவ போறாங்கம்மா. எங்க போனான்னு தெரியலையே. அது எப்படிமா சமாதானமா இருக்க முடியும்? அழாதம்மா, சொல்றது கேளுமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா, நீ முதல்ல உட்காரு, உட்காரு. ஐயோ அம்மா அழாதம்மா, சொல்றது கேளுமா. அம்மா அவ மாலதி. கிடைச்சிருவாம்மா. நந்தினி எங்க போயிருப்பா? என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னண்ண, நான் இவ்ளோ அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உண்மையான்னு கேக்குறீங்க? இல்ல, நீ நந்தினி விஸ்வா கிட்ட கோவிச்சிட்டு போயிட்டான்றத என்னால நம்பவே முடியல. எங்களாலையும் தான் நம்ப முடியல. ஆனா போயிட்டாளே. ஆமா மாமா. விஸ்வா மாமாவும் நந்தினி அக்காவும் அவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ளேயே இப்படி பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்ற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா நீ? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதும் பொண்டாட்டி கோவிச்சிட்டு போறதும் சகஜம் தானே. என்னம்மா நிரந்தரமா பிரிஞ்சுட்டது மாதிரி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அண்ணா, இவ அந்த அர்த்தத்துல சொல்லலண்ண. ஆனா நந்தினி இப்ப பண்ணிருக்கிற காரியத்துக்கு அந்த அர்த்தத்துல சொன்னாலும் தப்பு இல்ல. கோவப்படாதண்ண. அண்ணா, உன் கோவம் நியாயம்னு எனக்கு புரியுது அண்ணே. ஆனா என் மேல கோவப்படாத அண்ணே. இத பாரு, எனக்கு கல்பனா வேற நந்தினி வேற இல்ல. ரெண்டு பேருமே எனக்கு பொண்ணுங்க தான். என்ன, இவ நான் பெத்த பொண்ணு, நந்தினி நான் பெறாத பொண்ணு.
அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் விஸ்வா என் அண்ணன் பையன், அதுக்காக நான் அவனை விட்டு கொடுத்துட முடியுமா? நீயே சொல்லுண்ண. அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளேங்கிற ஆதங்கத்துல தான் சொன்னேன். அண்ணி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நந்தினி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான்னு விஷயம் தெரிஞ்சு அவளை பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆமா மீனாட்சி, இங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா கொஞ்சம் சொல்ல. இங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க என்ன இங்கேயா குடியிருக்கோம்? நாங்க கேள்விப்பட்டதை தான் சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு சொன்ன ஆளு அப்படி அவ்வளோ நம்பகமான ஆளு. அப்படி என்ன கேள்விப்பட்டீங்க? யார் என்ன சொன்னாங்க? யாரடி கல்பனா? அவன் பேர் என்ன? ரமேஷா ராகேஷா? சுரேஷ்மா. சுரேஷ். என்ன சுரேஷ்னா யாரு? அந்த நந்தினி ஃப்ரெண்டு அவன் தானே? அவன் நந்தினிக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையா, அந்த குடும்பத்துக்கே அவன் தான் எல்லாமுமா. அம்மா சுமார். அந்த கன்றாவையெல்லாம் நமக்கு எதுக்குன்னு இப்போ. நான் விஷயத்துக்கு வரேன். நந்தினி ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் விஸ்வா கிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு அவ துணிமணியெல்லாம் எடுத்து பொட்டியில வச்சுக்கிட்டு தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாளாம். சரி, இவ எங்க போறா கோவமா? அவங்க அப்பா வீட்டுக்கு தானே போறா, அப்புறமா போய் சமாதானப்படுத்திக்கலான்னு இவன் வீட்லயே இருந்துட்டானாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு கேட்காம விஸ்வா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். இவன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நந்தினி அங்கேயும் வரலையா, அவ போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சான். சுவிட்ச் ஆஃப்லையா? என்ன சொல்றீங்க? பொதுவா புருஷன்கிட்ட கோச்சிட்டு போற பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட தானே போவாங்க. நந்தினி அங்க கூட போகலன்னு சொல்றீங்க? அண்ணி, நான் சொல்றத முழுக்க கேட்டுருங்க. நீ நந்தினி வேற எங்க போயிருப்பான்னு விஸ்வா கேட்டதும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நந்தினிக்கு ஒரு நல்லது கெட்டது சுகம் துக்கம் எதுவா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற எங்க கிட்ட சொல்றாளோ இல்லையோ அந்த சுரேஷ் கிட்ட தான் சொல்லுவான்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பையன் நல்ல ஃப்ரெண்டா. என்னத்த இதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகா? சரி, என்னமோ. அதுக்கப்புறம் அவங்க அந்த சுரேஷ் வீட்டுக்கு அவ போயிருப்பாளோன்னு நினைச்சு எல்லாரும் அங்க போய் பார்த்தா அவ அங்கேயும் வரலையா. அதுக்கப்புறமா நந்தினியை தேடிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருக்காங்க. அந்த சுரேஷ்க்கு திடீர்னு எங்க ஞாபகம் வந்து ஒருவேளை நந்தினி எங்க வீட்டுக்கு வந்திருக்காளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அப்பதானே எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். நாங்க தான் நந்தினி அவங்க அம்மா வீட்டுக்கும் போகல, சுரேஷ் வீட்டுக்கும் போகலன்னா ஒருவேளை எங்க போயிருப்பா? பாதி வழியே மனசு மாறி மறுபடியும் இங்கேயே வந்திருக்காளோ, அது தெரியாம அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் அவளை தேடுறாங்களோன்னு நினைச்சு நாங்க பதறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்தோன்னே வந்து பார்த்தா அவ இங்கேயும் வரல, நீங்க வந்திருக்கீங்க. சேச்சா, ஒரு பொண்ணுக்கு இப்படி இல்லாம கோபம் வரும்? அந்த அளவுக்கு விஸ்வா மேல கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்? விஸ்வா அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டானே. என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அண்ணே, என்னால எதுவும் சொல்ல முடியாது. கேட்காதீங்கன்னா உனக்கு அதோட காரணம் தெரியும்ல? அண்ணி சொல்லுங்க, என்ன காரணம்? விஸ்வா அவளை ஏதாவது கோவமா பேசிட்டானா, இல்ல புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அடிச்சு கிடிச்சு போட்டானா? அண்ணி, பேச்சுக்கு கூட அவன் அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. விஸ்வா சுத்த தங்கம், அவனுக்கு கோவமே வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்பே நந்தினி கோச்சிட்டு போனா. கேக்குறோம்ல, சொல்லு மீனாட்சி. அண்ணி
சொல்லுங்க அண்ணி. கல்பனா நீ அதை சொல்லு. வேணாம் மாமா, அது தெரிஞ்சுக்கிட்டா உங்க 2 பேராலையும் தாங்கிக்க முடியாது. ஆமாண்ண, ஏன்னா எங்களாலேயே அதை தாங்க முடியல. ஏய் மீனாட்சி, நான் தங்கச்சினோட பார்க்க மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, மாமா, நந்தினி அக்காவுக்கு பெண் குழந்தையே பிடிக்காதா? ஒருவேளை பெண் குழந்தை உருவாச்சுன்னா அத கருவிலே கலைச்சிடணும்னு நந்தினி அக்கா விஸ்வா மாமா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சத்தியம் வாங்கிட்டாங்க. நம்ம விஸ்வாவும் சரின்னு சொல்லி அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா விதியோட விளையாட்டால அவளுக்கு பெண் குழந்தை உருவானதும் விஸ்வா முடிஞ்ச வரைக்கும் அதை அவகிட்ட சொல்லாம மறைச்சுதான் வச்சிருந்திருக்கான். இப்ப சூழ்நிலை நந்தினிய காயப்படுத்தி அவளை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிடுச்சு. நந்தினிக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. அதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் விஸ்வா கிட்ட நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. மரகதம், ஐயோ அண்ணி, அண்ணி, மரகதம், ஐயோ அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அண்ணி, ஏதாவது பேசுங்க அண்ணி. ஐயோ அண்ணி, மரகதம் எந்திரிமா. அண்ணி, மரகதம், இதுக்கு தானே நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு அண்ணிக்கு ஏதோ ஆயிடுச்சு. அண்ணி, குடி, குடிக்க தண்ணி எடுத்து வாடி. அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? அண்ணி, ஐயோ, அண்ணி இந்த தண்ணி குடிங்க அண்ணி. அண்ணி, அண்ணி, ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, ஏதாவது பேசுங்க அத்தை. மாமா, விஸ்வா மாமாவும் நந்தினி அக்காவும் ரொம்ப நல்லவங்க. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவங்களுக்குள்ள இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. எப்படியாவது அக்காவை தேடி கண்டுபிடிச்சு மாமா கூட சேர்த்து வச்சிருங்க மாமா. ஆமாண்ண, அவங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருந்தேன். நந்தினி ஏதோ புரியாம பண்ணிட்டா. கோவப்படாதண்ண, அவங்க சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்திருக்காங்க. ஏதோ அவதான் சொல்லல, இவனாவது அப்பான மரியாதை வச்சு என்கிட்ட சொல்ல வேணாம். இவ்வளவு நடந்திருக்கு, ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வரட்டும், நான் பேசிக்கிறேன். என்ன நந்தினி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? வா சாப்பிட போலாம். எனக்கு சாப்பிட பிடிக்கல. இப்படி சாப்பிடாம இருந்தீன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? இந்த உடம்பை என்னத்துக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆனா என்ன? நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்பட போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே கடந்து போச்சு, இதுவும் கடந்து போகும், விடு. வா சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. நீ வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்க. இப்ப வரப்போறியா இல்லையா? எனக்கு தான் பசிக்கல, வேண்டான்னு சொல்றேன்ல. உனக்கு தோணுதோ இல்லையோ, உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காவது நீ சாப்பிட்டுதான் ஆகணும். குழந்தைக்காகவா? எனக்கு பசிக்காததுக்கு காரணமே அந்த குழந்தைதான். அதால என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு. அதுக்காக நான் ஏன் சாப்பிடணும்? ஒரு தாய் அப்படி சொல்லக்கூடாது. குழந்தை ஊனமா பிறந்தாலும் அதுக்காக வாழ்றவதான் தாய். நீ என்னமோ பெண் குழந்தை வயித்துல இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன்னு சொல்ற? வேணா, வேணவே வேணாம். பெண் வர்க்கமே வேணாம். நான் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இந்த உலகத்துக்கு வந்துட்டு அதுவரை கஷ்டப்படணுமா? அதுதான் விதினா அதை யாரும் மாத்த முடியாது.
முடியும். நாம நினைச்சா விதியை மாத்த முடியும். நாம எதுக்கு பெண் குழந்தை பெத்துக்கணும்? பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அத கருவிலே அழிச்சிடணும். நந்தினி, உனக்கு எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல உன் வயித்துல வளருது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மத்தவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தானே ஆனா பொண்ணான்னு தெரியுது. அதுக்காக பொன் குழந்தையா இருந்தா அததான் கொன்னுடுவாங்களா இல்ல தூக்கி போட்டுருவாங்களா? நம்மள பெத்தவங்க அப்படியே கொன்னு தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இப்போ இப்படி இந்த மாதிரி பேசுறதுக்கு நீயும் அதை கேட்கறதுக்கு நானும் இருந்திருக்க மாட்டேன். அப்படி பண்ணாம விட்டதுனால தான் இப்ப நாம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ எப்படியோ, நான் பொண்ணா பிறந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாம எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. உண்மைதான். ஆனா நான் பாக்குற பார்வையில பெண்ணினமே பரிதாபத்துக்குரியதா இருக்கு. அந்த பரிதாபனால ஏன் பொண்ணுக்கு வந்துட கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் பெண் குழந்தைய வேண்டான்னு சொல்றேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. பொண்ணுக்கு ஒரு விதத்துல கஷ்டம்னா ஆணுக்கு இன்னொரு விதத்துல கஷ்டம் இருக்கதான் செய்யுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பரிதாபத்துக்குரிய ஒரு இனம்னா அது ஆண்கள் இனம் தான். அது என்னோட வியூ. நாம சில விஷயங்கள்ல ஆண்களுக்கு அடங்கிதான் இருக்கோம். நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா பல விஷயங்கள்ல ஆம்பளைங்க அல்லாடிட்டும் திண்டாடிட்டும் தான் இருக்காங்க. சாரி, நான் தெரியாம உன்கிட்ட சொல்லிட்டேன். இது என்னோட கருத்து. இதுக்கு நான் ஒண்ணு தீவிரவாதி இல்ல. ஆனா நான் இந்த விஷயத்துல தீவிரவாதி தான். சரி விடு, இந்த டாபிக் வேண்டாம். சரி விடு, எதுக்கு நமக்குள்ள இந்த வீண் பிரச்சனை? அம்மா, உனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் யாராவது இருக்காங்களா? ஏன் இருக்காங்களே, என்ன விஷயம்? இல்ல, என் வயித்துல வளர்ற இந்த கருவை அழிக்கணும். என்னடி லூசு மாதிரி பேசுற? இல்ல, நான் லூசு மாதிரி எல்லாம் பேசல. சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். சாரிடி, உனக்காக என் உயிரை கூட நான் தரேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால ஒத்துழைக்க முடியாது. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். சரி, எனக்கு டாக்டர் மட்டும் காட்டு, நான் பாத்துக்கிறேன். அதுவும் முடியலன்னா விட்டுரு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரி வா சாப்பிடலாம். இல்லப்பா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. சரி, நீ எப்ப வரியோ வா, அப்ப நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். ஓகே? ஹலோ. ஹலோ, ரங்கநாதன் அங்கிளா? ஆமா, நீ யாருமா? அங்கிள், நான் நந்தினியோட ஃப்ரெண்டு சரண்யா பேசுறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குமா, சொல்லுமா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எப்படிமா இருக்க? அங்கிள், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுமா. நந்தினி இப்போ எங்க வீட்ல தான் தங்கி இருக்கா. என்னது, நந்தினி உன் வீட்ல இருக்காளா? ஆமா அங்கிள். என்னம்மா இது, அவளை காணும் தான் இங்க எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ அவ உன் வீட்ல இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இங்க எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. என்னமா சொல்ற? பயப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நந்தினி தான் வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கிறதுக்கு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்க யாராவது வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க உடனே வர முடியுமா? இது என்னமா கேள்வி? நான் அதை உடனே புறப்பட்டு வரமா? அவ இருக்கிற இடம் தெரியாம தானே நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? நான் ரங்கராஜபுரத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு என் அட்ரஸ் SMS அனுப்பி விடுறேன் அங்கிள். சரிம்மா, சீக்கிரமா SMS பண்ணுமா, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். வச்சிடறேம்மா. சீக்கிரம் வாங்க. என்னடி, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? வேற யார்கிட்ட? உன்னதான் கேக்குறேன். யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? வேற யாரு, என் வீட்டுக்காரர்கிட்ட தான். அது என்ன, எனக்கு தெரியாம உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்னை வச்சுட்டு நான் எப்படி பேச முடியும்? என்ன சொல்ற? ஆமாண்டி, நீ ஏன் உன் வீட்டுக்கார பிரிஞ்சிருக்க? இந்த நேரம் பார்த்து ஊர்ல இருக்கிற என் புருஷன் கிட்ட கொஞ்சம் பேசினா உனக்கு பொறாமையா இருக்காது? ஆமாண்டி, இன்னைக்கு நேத்த நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதுல இருந்தே நீங்க 2 பேரும் லவ் பண்ணதே நான் பார்த்தேன். உங்க கல்யாணத்தையும் பார்த்துட்டேன். இது பார்த்து பார்த்து புளிச்சு போன பழைய காதல். அத பார்த்து நான் எதுக்கு பொறாமப்படணும்? பெரிய ஊர் உலகத்துல இல்லாத காதல் பாரு. இப்பதாண்டி நீ அழகா சிரிச்சிட்டு இருக்க. இரு, நான் பாக்குறேன்.